Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாநகராட்சியில் இனி சொத்து வரி, வீட்டு வரி மற்றும் குடிநீர் இணைப்புகளை ஆன்லைன் மூலமாகவே வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என பதிவு பெற்ற பொறியாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கனகசுந்தரம் அவர்கள் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு அனுப்பிய மனு மூலம் ஒரு உறுதியான தகவலை பெற்றிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அவர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இது போன்ற வசதிகள் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஆன்லைனில் மாநகராட்சியுடைய அடிப்படை சேவைகளை மக்கள் வீட்டிலிருந்தே பெறலாம்னு சொல்லிட்டு, இப்போ 8 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு சிஎம் செல்லேருந்து இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு செய்தி. மக்கள் அவங்க வீட்டிலிருந்தே இணையதளம் மூலியமாகவே அப்ளை பண்ணி இது உத்தரவு வாங்கிக்கலாம். அலைய வேண்டியதே கிடையாதுங்க. ஸோ இது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இணையதளம் வந்திருந்தாலும் நடுவில் அதை அமுல்படுத்தாமையே விட்டுட்டாங்க. அது என்ன காரணமோ தெரியல. நாங்களும் கேட்டுகிட்டே இருந்தோம், மக்கள் சார்பாக எங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும், செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புது அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு மனு போட்டேன் சிஎம் செல்லுக்கு. இந்த மாதிரி இதை அமுல்படுத்தி கொடுங்க, மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், மக்கள் நலத்திட்டம் மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது அப்படின்னு போட்டதில் மாநகராட்சி இப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒரு உத்தரவு போட்டு எனக்கு நகல் கொடுத்துருக்காங்க. அதில் மாநகராட்சி அலுவலர்களை அறிவுறுத்தியிருக்கோம், இந்த மாதிரி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணாலும் எடுத்துக்கணும், சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால் இப்போ மக்கள் வீட்டிலிருந்தே ஆவணங்கள் எல்லாம் எளிதாக அப்லோடு செஞ்சுட்டு அங்கேயே உத்தரவு வாங்கிக்கலாம். இது ஆன்லைனில் அவங்க போட்டிருக்கிற வசதி ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க, ஏற்கனவே இருக்கிறத விட. இப்போ குடிநீருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுன்னா ப்ளம்பரை போய் தேடி போகணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைங்க, இணையதளத்திலேயே செஞ்சுக்கலாம். பணத்தையும் இணையதளத்திலே கட்டிக்கலாம். நீங்கள் அலைய வேண்டியதே கிடையாது. உங்கள் வீட்டை தேடி சேவை மாநகராட்சி சேவை வருது. ஸோ இதுக்கு மாநகராட்சிக்கு நன்றி சொல்லணும். இது இத்தனை வருஷமாக இல்லாதது இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமான செய்தி. அதாவது இருக்கின்ற சேவையை உறுதி செய்யறதுக்கு 8 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நேரில் போகிறனால பொதுமக்கள் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளானாங்க? நேரில் போகிறதுனால அலைக்கழிப்பு இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் அது அவங்களுடைய நிர்வாக காரணம் அப்படின்ட்டு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. இது மறைமுகமான ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ வந்திருக்கு. மாநகராட்சி தரப்பில் பொதுமக்கள் பெறக்கூடிய அடிப்படை வசதிகளை ஆன்லைன் மூலமே பெறலாம் என 8 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த சேவை இருந்த போதிலும் கடந்த 8 ஆண்டுகளாக அந்த சேவையை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பிலேயே போட்டிருக்கிறாங்க. இதற்கு லஞ்சம் லாவணியும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்பொழுது கோவை மாநகராட்சி தரப்பிலிருந்து நம்ம கனகசுந்தரம் அவர்களுக்கு கிடைத்துள்ள பதிலின்படி நேரடியாகவே மக்கள் ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய அடிப்படை சேவைகளை பெறலாம் என்ற ஒரு வரப்பிரசாதமான ஒரு அறிவிப்பு வந்திருப்பதாக மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.